மாமூல் எவ்வளவு கொடுக்குறாங்கம்மா உங்களுக்கு தெரிஞ்சு? அது என்ன மாசத்துல ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்கும். இப்ப என்னன்னா மாமூல் கொடுத்தா கடை வைக்க விடுறாங்க, மாமூல் நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நான் உயிர் போனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். லஞ்சம் வாங்குங்கன்னு அவர் சொல்லல, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. நடவடிக்கை அவர் தான் எடுக்கணும். இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மழையில நனைஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? ஏன் கடையை எடுத்து கூட வைக்கல நீங்க? நாங்கள் முந்தா நாள் தான் 1000 ரூபாய் ஃபைன் கட்டினேன். 1000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு அதுக்கு முந்தின நாள் வந்து வண்டியை தூக்கின்னு போயிட்டாரு. 40,000 ரூபாய் சரக்கு அப்படியே தூக்கின்னு போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு போய் கேட்டு எடுத்துன்னு வந்தேன். 1000 ரூபாய் ஃபைனுன்னாரு. இந்த ஃபைனை நான் அங்கே கட்டுறேன்னு சொன்னேன்ல, என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இங்கே வந்து கேட்குறீங்களே சார், அந்த ஃபைனை நான் அங்கேயே கட்டியிருப்பேன்லன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஏதோ பேசினாரு, அதோட நான் விட்டுட்டு சரி பரவாயில்லன்னு வந்துட்டேன். நேற்று அதே மாதிரி எல்லாரும் கடை போடுவாங்க, நீ போடக்கூடாது. யார் அப்படின்னு சொன்னது உங்ககிட்ட? ஜெய் சார், அவர் பேர் ஜெய் பேர் என்ன? ஆனந்த். ஆனந்த். ஆமாம், அவர் தான் வந்து ஏஇஇ ஸ்கொயர் 3 பேருமே இருந்தாங்க. 3 பேருமே எல்லாரும் போடுவாங்க, நீ போடக்கூடாது. நான் ஏன் போடக்கூடாது? யார் சட்டம் போட்டாங்க சொல்லுங்க? அவங்களாம் பணம் கொடுக்குறாங்களாம் சார் மாமூல. என்னால் கொடுக்க முடியாது சார். நான் வயசானவ, எனக்கு யாரும் சோறு போடல, நான் வந்து வியாபாரம் பண்ணி தான் சாப்பிட்றேன். மாமூல் எவ்வளவு கொடுக்குறாங்கம்மா உங்களுக்கு தெரிஞ்சு? அது என்ன மாசத்துல ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுப்பாங்க சார். சரி, இப்போ நீங்க 1000 ரூபாய் கட்டுனீங்கல்ல, அதுக்கு பில் எல்லாம் கொடுத்தாங்களா இல்ல சும்மா காசு வாங்கிட்டு விட்டாங்களா? ஃபோன்லேயே இருக்கு சார். போன்ல இருக்கு. இருக்கு. நானே வைக்க கூடாது இல்லம்மா? வைக்கக்கூடாது தான். 10 பேர் வச்சா நான் வைக்கக்கூடாதுன்னா எப்படி அர்த்தம்? 100 பேர் வைக்கிறாங்க, நான் வைக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு 3வது மாடில கிடக்குது. இந்த வெத்தலையை 3வது மாடில வந்து வாங்குவாங்களா யாருன்னா? இப்போ என்னன்னா மாமூல் கொடுத்தா கடை வைக்க விடுறாங்க, மாமூல் நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நான் உயிர் போனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல, விஜய் அவர்கள் ஊழலை ஒழிச்சிட்டேன், 1 ரூபாய் யாரும் வாங்குறது இல்லைன்னா சொல்றாரு. நீங்க தளபதி மீது குற்றச்சாட்டுல வைக்கிறீங்க. இப்போ இதுக்கு சம்மந்தம் கிடையாது சார். அவர் வந்து அவங்க வேலையை அவங்க செய்யுங்க, நாங்க கட்சி வேலையை நாங்க கரெக்டா பாத்துக்கிறோம், நீங்க ஆபீஸரா இந்த வேலை செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. லஞ்சம் வாங்குங்கன்னு அவர் சொல்லல, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்க வாங்குறாங்களே, இதை யார் நடவடிக்கை எடுக்கிறது? நடவடிக்கை அவர் தான் எடுக்கணும். நம்ம சொன்னாதானே அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்ப நான் அடிப்பட்டவா, நான் சொன்னாதானே அடி வாங்குறது தெரியும். அடிச்சுட்டு ஒன்றும் தெரியாம உட்காந்தா எப்படி தெரியும்? அடி வாங்கினவங்க தான் அழுவ முடியும், அடி வாங்காதவங்க எப்படி அழுவாங்க? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் அவர் மேல 4 கேஸ் ஃபைல் பண்ணலான்னு இருக்கு சார். யார் மேல? அந்த ஜெய் மேல. ஜெய் மேல. என்ன ஃபைல் பண்ண போறீங்க? என்னை வந்து எடுனது ஒரு தப்பு. 2வது வந்து எல்லா கடையும் இருக்கும், அவங்க கடை இருக்கக்கூடாதுன்னு சொன்னது 2வது தப்பு. எனக்கு 3வது மாடில கடை இருக்குதுன்னு சொன்னேன், அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. நீ கூட்டமைப்புனா அதெல்லாம் அதை பற்றி எனக்கு அவசியம் கிடையாது. நீ இங்கே கடை போடக்கூடாது. அது ஏன், எந்த ஆச்சு, யார் சொன்னாங்க இந்த சட்டத்தை? நான் கோர்ட்டில் வந்து ஒன்று பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு 3 நாள் ஆச்சு. நான் வண்டி எடுக்கல, எடுத்துன்னு போன காய் எல்லாம் வண்டியில் அங்கேயே அழுகி போயிருக்கு. சரிம்மா, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஃபைன் போட போறீங்க. இந்த மலையில உட்காந்துட்டு உங்க உடம்புக்கு எதனா முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? நான் அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்ல. நாளைக்கு நான் செத்துட்டா கூட அவர் தான் உள்ள போனோம். சரி, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாக்குற மாதிரி நான் கண்டிப்பா அதை கொண்டு போய் சேர்க்கிறேன். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, அது கன்ஃபார்ம் ஆனா தெருவுல லஞ்சம் வாங்குறது வந்து அவருக்கு தெரியாது. விஜய சொல்லுங்க, கீழே இருக்கவங்க வாங்குறாங்களா? ஆமா, கீழே இருக்கவங்க வாங்குறாங்கன்னா ஆபீசர் வாங்குறான், அதுதான் கேக்குறேன். கட்சிக்காரங்க வாங்கல. இப்போ ஒரு வட்ட செயலாளர் இருக்காரு, அவர் வாங்கல, மாவட்டம் வாங்கல, பகுதி வாங்கல. கவர்மெண்ட் சர்வன்ற நீ நியாயமா நடன்னு சொல்லியிருக்காரு, அவங்க நியாயமா நடக்கல. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைனால தான் போயிட்டு எங்கெங்கயோ சுத்திட்டு பணம் சம்பாதிக்கணும்னு லஞ்சம் கொடுத்து திருப்பி வந்தாரு. யாரு? இதே ஜெய் பேரு? அதான் ஆனந்த். ஆனந்த். ஆமா, இப்போ அதே ஜெய் தான் என்கிட்ட வந்து திருப்பி பிரச்சனை பண்றாரு. என்னாலதான் ஃபர்ஸ்ட்டும் போனாரு, இப்போ என்னால தான் போறாரு. இன்னும் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் இருப்பாருன்னு நான் நினைச்ச பாவம் இருந்து போட்டேன்னு. அவர் வீட்டுக்கு போய் கொண்டாடிக்கு சாமான் தேய்க்க போறேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆனந்த் அவர்கள் வந்து இங்க கடை வச்சிருக்கவங்க கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு கன்ஃபார்ம். அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? எனக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டாரு. இல்லம்மா, இப்போ நீங்க தான் சொன்னீங்க மாமூல் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. கேளுங்க, பெரிய கடைக்காரெல்லாம் கொடுக்குறாங்க, அத்துமீறி கட்டியிருக்காங்க, அத்துமீறி 4 அடி 5 அடி வெளியில் வந்திருக்காங்க. அவங்க லஞ்சம் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கிட்டு போறாரு. அப்ப இதுவே தப்பு தானே? நீங்க பண்றது தப்பு தானே? ரோட்ல வைக்கிறதுலாம் தப்புன்னா நாங்க பழைக்கிறதுக்கு வழி இல்லையே, நாங்க எங்க போய் பழைக்கிறது? நாங்க குழு மூலிமா நான் வந்து வெளியே போடுறேன், நீ போடக்கூடாதுன்னா நான் வந்து இவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன், ஜட்ஜிக்கிட்ட லெட்டர்லாம் நாளைக்கு எடுத்துன்னு வரேன். நீங்க நாளைக்கு கூட வந்து என்ன பேட்டி எடுங்க, நான் சொல்றேன். ஓகேம்மா, கண்டிப்பா விஜய் அவர்கள் கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க பாக்குறோம், நடவடிக்கை எடுப்பாரு. விஜய் அவர்கள் ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊழல்வாதிகள் இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அதை மாத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். நான் சொல்லல, பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கட்சிக்காரங்கன்னு சொல்ல நான் எதுக்கு சார் பயப்படுறேன்?
ஒரு வாட்டி பிறந்தோம், ஒரு வாட்டி தான் சாக போகிறோம். எம்ஜிஆர் ஆளுங்களாம் என்னைக்கு வந்து பயப்படுற ஆளே கிடையாது. எங்களால் முடிஞ்சா கெத்தாக வாழ்வோம். இல்லையா, ஒரு வாட்டி சாக போகிறோம், ஒரு வாட்டி பிறக்க போகிறோம். அப்படி தான் எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை வளர்த்தாங்க. அதே பாணியில் தான் நாங்கள் இருக்கோம். ஓகே. இதே இடத்துல தான் நாங்கள் இப்போ 4வது தலைமுறை இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னா புதுசாக எதுவுமே தெரியாதா இங்கே எது எது என்ன நடக்குதுன்னு. இந்த ஆள் என் பேச்சுக்கே தான் வருவார் எப்போ வந்தாலும். இவரை வீட்டுக்கு அனுப்பணும் சார். ஓகே. ஜேஇ ஆனந்த் சார், இங்க உங்க மீது வந்து நிறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க. உங்களுக்கு மாசம் அரசாங்கத்துல ஒரு சம்பளம் ஒன்று கொடுக்குறாங்க. இப்படி ரோட்ல உட்காந்துருக்கவங்க கிட்ட மாமூல் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் நீங்க அரசாங்க வேலையில இருக்கீங்களான்னு மக்கள் கேட்குறாங்க. இதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல முடிவை சொல்லணும் சார். அவர் 4 கேஸ் பண்ணி வந்துக்கிறேன் தெரியுமா? 5 கிலோ எவ்வளோ இடத்துல எடுத்துக்கலாம் பாரு. கொண்டாட்டி வானான்னு ஓடுறான். ரீசெண்டா பேசணும்ல கோவப்படக்கூடாது. ஐயோ, ஆமா நான் ரொம்ப பொறுமைசாலி. தெரியுது. பூமாட்டி அவங்க பேர் தான் எனக்கு கட் பண்ணாங்க. அப்படியே அப்படியே முழுசா கொடுப்பா. சொல்றாங்கல்ல, அதை தான் ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வேற யாருக்கும் நீங்க திமுக திட்ட வேணாம், டிவிக்கு திட்ட வேணாம். மனசுல இங்க என்ன நடந்தது, எந்த அதிகாரி உங்களை மிரட்டானோ அதை சொல்லுங்க. அவன் தான் நம்ம டார்கெட். ஆமா, கட்சிக்கு புகழ்லாம் பாடக்கூடாது யாருக்கும். நம்மளுக்கு வேணாம். உடனே நீங்க எந்த சேனல் டிஎம்கே சேனல்னு கேட்க வரீங்க என்ன? இல்ல இல்ல, நீங்க ஏதோ சொன்னீங்களே அதனால கேட்டையா? அந்த கட்சியில அந்த கட்சியில அந்த கட்சியில இருந்து வந்தா நான் உங்களுக்கு கை கொடுக்க போறேன் அதிமுக. 10 கேட்டோம். அதான் இருக்கு அடிக்கிறா 20 கேட்டா 10 போதும். பெருசா எல்லாம் கத்துறீங்களா? 10 போதும்.